ஹாய். லைனாவோட கழுத்தில் இருக்க செயின் அந்து போய் ரொம்ப மாதங்களாயிருச்சு. அதை வாங்கணும்னு நினப்பேன், அப்படி இப்படின்னு விட்டுட்டேன். சரின்னு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். லைனாக்கு எப்படின்னா, அந்த செயின்னா அவளுக்கு பயங்கர ஒரு ப்ரைடு. அதுதான் வேணும்னே வந்து போட்டுக்குவா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொண்டு வந்தேன்ல, கிட்ட வந்துட்டு சமத்தா கழுத்து காமிச்சிருவா போடுறதுக்கு. எங்கள் அம்மா வேணும்னே அவளை வம்பிழுக்கிறதுக்கு அந்த செயினை மறுபடியும் கழட்டினா என்ன பண்ணுவான்னு விடவே மாட்டாள். ஏன்னா அவளுக்கு அது போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில. சன்னிக்கு செயின் போட பிடிக்காது, ஆனால் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காந்து கழுத்து நீட்டி காமிப்பா போட்டு விட சொல்லி. கொஞ்ச நேரம் வம்பிழுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு விட்டுட்டாங்க. இதெல்லாம் இங்கே நடக்கும்போது சன்னி எங்கே இருந்தானா கேஜில். அவனால் தாங்கிக்கவே முடியல, இவளை நம்ம என்னமோ பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா பின்னாடி. அதுக்கப்புறம் இதை போட்டு விட்டுட்டு டென்டாஸ்டிக் 2 கொண்டாந்துருந்தாங்க. அது இவளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சன்னியையும் திறந்து விட்டு அவளுக்கும் ஒன்று கொடுத்தாச்சு. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சில ட்ரீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். லைனாக எப்படின்னா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவாள். அதுக்கப்புறம் சன்னியோடதையும் சேர்ந்து சாப்பிடுவாள். அவள் எப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவாள். ஸோ இவங்க தான் எங்களோட செல்லக்குட்டீஸ். நம்ம எங்கெங்கேயோ போவோம், எத்தனையோ பேத்த பார்ப்போம், ஆனால் இவங்களுக்குன்னு இருக்கிறது நம்ம மட்டும்தானே. அதனால் எனக்கு இவங்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.